Aram sam sam, aram sam sam. Oh, goli 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 ram sam sam. Aram sam sam, aram sam sam. Oh, goli 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 ram sam sam. Arabi arabi, goli 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 ram sam sam. நான் உங்கள் சிவகுருநாதன் ஃப்ரம் குரு பிரதர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழைய மாதிரி நம்ம ஒரு தடவை போட்ட மாதிரி பிளாக்ஸ் ஃப்ரூட் சீரீஸ் தான். ஏன்னா உன் வாய்ஸ் டீப்பாக கேட்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால அப்படி தான் கேட்குது பேசினாலே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் என்னோடய பழைய சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் வந்த சீரீஸில் நான் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணியிருப்பேன்ட்டு அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். லைட் ஃப்ரூட் தான். ஸோ லைட் ஃப்ரூட்டை இது பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட், அதை பீட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரூட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது அது முன்னாடியிலேருந்தே இருக்குது. இதில் நிறையா கிளிச்சஸ்லாம் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நான் பிடிச்சிட்டு இருந்தப்போ நார்மலாக தானே இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேமேஜ் ரேஞ்சும் நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா கிளிச்சஸ்லாம் பண்ணலாம். இந்த ஃப்ரூட்டோட பேரை நான் கடைசியாக ரிவீல் பண்ணுறேன். இந்த ஃப்ரூட் பேர் புதா ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதோட எபிலிட்டிஸே என்னென்னா ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணும், ஈஸியாக கிரைண்டிங் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது காலி பண்ணிவிடு காலி. ஸோ ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். எங்கே அந்த பையன் நம்ம தண்ணிக்குள்ளே போனால் டேமேஜ் எடுக்காது. அது V2க்கு மட்டும்தான். V2னா அவேக்கனிங். நம்ம ரெய்டுங்கிறத ஒரு பற்றி பேசியிருப்போம் நம்ம ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே. ஸோ அதுதான் ரெய்டு. ஸோ அந்த ரெய்டு போயிட்டு தான் அவேக்கனிங் பண்ணணும். ஸோ இப்போ நான் அவேக்கனிங் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். அவேக்கனிங்க்கு நீங்கள் என்ன ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களோ அந்த ஃப்ரூட்டோட ரெய்டு மட்டும்தான் நீங்கள் போகணும். ஏன்னா அந்த ஃப்ரூட் ரெய்டு போனால் தான் உங்களால் அவேக்கன் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு கீழே எஃப்னு எனக்கு ஒன்று காமிக்குது பாருங்கள், மணிக்கு மேலே. அது ஃப்ராக்மெண்ட்ஸ், அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்தால் எனக்கு டேமேஜ் எடுக்காது. இந்த மிட்நைட் பிளேடை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கர்ஸ்டு ஷிப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 1000 லெவல் ஆனால் தான் நீங்கள் போக முடியும். அப்படியும் ஒரு 1000 லெவல் ஆகலைன்னா ஒரு கிளிச் வழியாக போகலாம். அந்த கிளிச் வழியாக போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷிவர் ரென்ஸ்டோன் ஸ்பைன் அங்கே கர்ஸ்டு ஷிப்பில் நடக்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வருது. ஸோ அந்த கர்ஸ்டு ஷிப்புக்கு போயிட்டு 100 எக்டோபிளாசம்ஸ் கலெக்ட் பண்ணணும். என்பிசி அடித்தா ட்ராப் பண்ணுவாங்க. போர்ட்டல் ஃப்ரூட் with midnight blade. ஸோ நம்ம இப்படி தான் அடிக்கணும். இவங்க தான் ஹார்ன்டு வாரியர்ஸ். அதாவது 1150 வந்துட்டோம். ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, அந்த இவர் எங்கே இருக்காருன்னு தெரில, ஸ்மோக் அட்மிரல். அதை நான் பார்த்துக்கிறேன். பிளாக்ஸ் ஃப்ரூட் லொக்கேஷன் ஸ்மோக் அட்மிரல் பார்த்துட்டேன் நம்பர்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ போயிட்டு டைரெக்டாக போய்ட்டு கொஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஸ்மோக் அட்மிரல் டிஃபீட் பண்ணலாம். வந்துருப்பானான்னு தெரில. ஸ்மோக் வெயிட் பண்ணுங்கள். ஸ்வாடுக்கு எல்லா ஸ்டாட்ஸையும் போட்டுடலாம். கன்ஃபார்ம் ஸ்மோக் அட்மிரல். ஏன் இவ்வளோ தைரியமாக சிவா முன்னாடியெல்லாம் நீ பாஸை கண்டாலே பயப்படுவே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இது வரைக்கும் கேட்குது. பட் இப்போ நான் புத்தாவாக இருக்கிறதுனால எந்த பாஸும் என்னை தொட்டால் கூட முடியாது. ஒருவேளை நான் லாங் அட்டாக் யூஸ் பண்ணுறானா இருந்தால் என்னை ஈஸியாக தொட முடியும். வெயிட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போய்ட்டு பார்க்கணும் இருக்கானா இல்லை. ஸோ நம்ம இங்கே நிறையா பேர் வந்திருந்தாங்க. அப்போவே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு.
நான் அங்கே போயிட்டு திரும்ப அந்த ஐஸ் கோஸ்ட்க்கு வர எங்க நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சம்ஹாரகனே எங்கள் கண்ணனாய் வந்தவனே பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நில்ல இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா எனும் ஜனத்திறக்க காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் இப்போ எடுத்துக்கிறேன். ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு 2 மில்லியன் சேர்ந்துருச்சு. ஸோ ஒரு வேலையாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன பண்ணுறீங்க, கஃபே உங்கள் ஹோம் பாயிண்ட்டாக இருந்தால் இது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேன்ஷன் போய்க்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி லெவல் 1000 வந்தோடனே இந்த பையன்கிட்ட ஒரு சிங்கிள் குவேக் ஃப்ரூட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ரூம்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வான்னு ஒரு பாஸ் இருப்பான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவன் இப்போ இங்கே இல்லை கரண்ட்டாக, அப்படிதான் நினைக்கிறேன். அவன் இங்கே இப்போ இல்லை, அவனை நான் அடிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து நான் இவனை அடிக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு சும்மா காமிச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேன்ஷனுக்கு முன் வழியாக நம்ம வந்திருப்போம். இப்போ பின் வழியாக அப்படியே வந்து இப்படி போனீங்கன்னா இந்த சைடா சாரி அந்த மேன்ஷனோட ரைட் சைடில் இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி போய்கிட்டே இருங்க. கரெக்டாக தான் போயிட்டுருக்கணும். ஸோ டைமண்டோட மலை இருக்கும். இந்த டைமண்டோட மலை வேறு எங்கே இருக்குன்னு நான் மறந்துட்டேன். அது அந்த சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே போவோம். உங்களுக்கு டைமண்டோட மலை கடத்துடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி ஸோ டைமண்டோட மலையில் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கும். இந்த மலை தான் நம்மளுக்கு இப்போ தேவை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இதுக்கு மேலே ஏறிக்கோங்க, ஓகேங்களா? அப்படியே இப்படி ஒட்டிக்கிட்டே வாங்க, ஓகேவா? இந்த பெண்டுலலாம் முக்கியமாக ஒட்டிக்கிட்டே வாங்க. இப்படி ஒட்டிக்கிட்டே வரணும். நான் இப்போ ஒட்டிக்கிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒட்டிக்கிட்டே வரணும். நானும் இங்கே ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். இதான் ஆரோவி. சார் லெட்ஸ் பிகின். வாட்? ஐ எம் ஆரோவி, சன் ஆஃப் ரிப்பின்ட்ரா. ரிப்பின்ட்ராங்கிறது இந்த இதோட காட் மாதிரி. ஹிடன் ஸ்ட்ரென்த். எஸ் சைல்ட், ஐ நோ திஸ் மட் பி கன்ஃபியூசிங். பல 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 பல. ஒன் ஆஃப் யுவர் ஓன் கைண்டா? ஸோ என்னடா இது புதுசாக எதை சொல்கிறானுங்க, பார்க்கலாம். என்ன பண்ணணும்? ஏஞ்சல் ரேஸ் இருக்கிறவன ஒருத்தனை காலி பண்ணணுமா? எனிபடி இஸ் ஏஞ்சல் ரேஸ்? Anybody is angel race here? Bro.
ஏஞ்சல் ட்ரெஸ் கிடையாது இவன். ஏஞ்சல் ட்ரெஸ் இங்கே யாருமே இல்லை, டார்க் ட்ரெஸ் தான் இருக்காங்க. ஸோ எவனா இப்போ ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தேடணும். PL coming here. ஸோ நம்ம அந்த பையனை அடிச்சிட்டோம். நான் இருக்கிற பயத்தில் ஒன்றுமே பேசலை கைஸ், சீரியஸ்லி ஒன்றுமே நான் பேசலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓவா ஒரு வழியாக காலி போய்ட்டோம் அந்த பையனை. ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து அந்த பையங்க சரி அரோவியை நம்ம பார்க்க போகிறோம். அரோவி வேர் ஆர் யூ, அரோவி வேர் ஆர் யூ, அரோவி வேர் ஆர் யூ, அரோவி வேர் ஆர் யூ. ஓகே. ஸோ நம்ம இங்கே போயிட்டேன், கிளிக் டு இன்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். சார் 2 million பே, எக்ஸலண்ட், பர்ஃபெக்ட் ப்ளீங், கலாம் ஆன்சி. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா விங்ஸ் பெருசாகிருச்சு.